யோபுவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோபு ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்னொரு விசை கூட வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அப்பொழுது யோபு, நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வாசிக்கப்பட்ட இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல வசனம். யோபுனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். பொதுவாக ஒரு குடும்பத்திலே ஆண்களை விட பெண்கள் ஆண்டவரிடத்திலே மிக அதிகமாய் பற்றுள்ளவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்படித்தான். ஆண்கள் நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் பற்றுள்ளவராய் இருக்கிறார்கள். ஆனா பெண்கள் அதைவிட நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் பற்றுள்ளவர்களா இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல ஒரு 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 கஷ்டமான ஒரு சம்பவம். இந்த வீட்டிலே இருக்கிற யோபு, இந்த குடும்பத்திலே இருக்கிற யோபு ஆண்டவரிடத்துல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறான். அதான் அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலவுகிறான். அவனை போல ஒருத்தருமே இல்லைன்னு பரலோகமே சாட்சி கொடுக்குதுன்னா பாருங்க. எல்லாரிடத்திலையும் நீங்க சாட்சியை ஈஸியா வாங்கிடலாம். ஆனா பரலோகத்திலிருந்து சாட்சி வாங்குறது தான் ரொம்ப கடினம். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷனை துல்லியமாய் கணக்கு போடுறது பரலோகம் தான். பரலோகம் ஒரு மனுஷனுடைய உள்ளும் அறியும் வெளியும் அறியும். அதான் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய உள்ளான வாழ்க்கையை அவருக்கு தெரியும், வெளியான வாழ்க்கையும் தெரியும். ஆனா உலகத்துல இருக்கிறவங்க சாட்சி சொல்லுவாங்க, வெளியான வாழ்க்கையை பார்த்த உடனே இவங்க நல்லவங்க அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. ஆனா இந்த யோபுவை குறித்து பரலோகமே சாட்சி சொல்லுதுன்னா அவன் எவ்வளவு பெரிய உத்தமன். ஆனா திடீரென்று ஒரு மிகப்பெரிய சோதனையின் காலம் ஒன்று வருது. அந்த சோதனையின் காலத்துல அவங்க மனைவிக்கு அவர் மேல பாசம் இருந்ததுனால தான் நம்புறேன், அவர் படுற அந்த கஷ்டத்தை அவங்களால பார்க்க முடியல. அவங்க சொல்றாங்க, தேவனை தூஷித்து வேண்டான்னு சொல்லிட்டு, இந்த சத்தியம் வேண்டாம், இந்த ஆண்டவர் வேணாம், இவ்வளோ பெரிய நீதிமானாகிய உங்களுக்கு இத்தனை பெரிய தீமை எதுக்காக வந்துச்சு? விட்டுருங்க, நீங்க உயிரோட கூட இருக்க வேண்டாம், நீங்க செத்துருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது. ஆனா யோபு மறுபடி தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி, பேசுறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? இவை எல்லாவற்றிலும் யோபு தன்னுடைய உதடுகளினால் அவன் பாவம் செய்யவே. சோ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய தரம், நீங்க ஆண்டவரை நேசிக்கிற நேசம், உங்களுடைய ஒப்பு கொடுத்தல், உங்களுடைய கமிட்மெண்ட்லக்குள்ள உங்க வீட்டில் இருக்கிற ஒரு நபரே உங்களை போல இருப்பாங்கன்றத நீங்க ஒரு காலம் நினைக்க கூடாது என்கிறது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் எதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப ஹோலியா இருப்பாங்க, இவங்க வீட்டில் நல்லா ஆண்டவரோட சேர்ந்திருப்பாங்க, ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச, ஆனா அவர்களுடைய தரிசனத்திற்கு, அவங்களுடைய ஜெபத்திற்கு வீட்டில் இருக்கிற நபர்களே நிறைய பேர் ஒத்தே வரமாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா இது, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே,
இவ்வளோ பாடுபடுறேனே, இத்தனை வேலை செஞ்சுட்டு வந்து ஜெபம் பண்றேன், வேலை செஞ்சுட்டு வந்து முழங்கால நிக்கிறேன், ஆனா வீட்டுல இருக்கிற இவங்க இப்படி ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்களே, சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த தம்பி இந்த மகன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்களே. நிறைய பேருக்கு பயங்கரமான கோபம் வரும். நம்மளை மாதிரி இல்லை அப்படின்னா, என்னத்தை இதெல்லாம் கர்த்தருக்காக செய்ய வேண்டாமா அப்படின்னு கோவப்பட்டு அந்த எரிச்சல் அவங்க மேல நம்ம கொட்டுவோம். இல்லை இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா கவனிங்க. நீங்க ஆண்டவரை நேசிச்ச விதம் வேற, நீங்க ஆண்டவரை தேடுற விதம் வேற, உங்களுடைய கமிட்மெண்ட் வேற. ஆனா உங்களுடைய கமிட்மெண்ட்டை போல, உங்களுடைய ஜெபத்தை போல, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறது போல, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை போல அவங்க வரணும்னு நீங்க நினைச்சு எதிர்பார்த்து கோவப்படுறது அது தவறு. இந்த வாழ்க்கை உங்களுக்கும் கர்த்தருக்கும் முடியாது. அது உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அது ஒரு திக்கு. நீங்க ஒரு விதத்துல ஆண்டவரோட நெருங்கிட்டீங்க, நீங்க ஒரு விதத்துல ஆண்டவரை பிடிச்சிட்டீங்க. உங்க பாசத்துக்கும் நீங்க ஆண்டவர் மேல வச்ச பாசத்துக்கும் அவங்க வச்ச பாசத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய வீடுகளில் இதை வச்சுதான் பிரச்சனையே நடக்குது. ஆவிக்குரிய வீடுகளில் இதை வச்சு பயங்கரமான போராட்டம். ஒரு உணர்வு வேணாமா? ஃபர்ஸ்ட் ஒரு உணர்வு வேணாமா? வீட்டில் சும்மா தானே இருக்காங்க, ஜெபம்லாம் இல்லை, பைபிள் வாசிக்கலாம் இல்லை, காலையிலே ஒரே தூக்கம் பாஸ்டர், ஒரே சினிமா பாஸ்டர், ஒரே செல்போன் பாஸ்டர். நமக்கு நிறைய பேருக்கு அப்படி இரிட்டேஷன் ஆகும், அப்படியே கோபமாகும், ரொம்ப கோபம். நான் சொல்றேன், நீங்க கோவப்பட்டு நீங்க ஏன் பாவம் செய்யுங்க? தான் 5 மணி ஜெபத்துக்கு வர்ற ஒருத்தர் நான் சொல்லுவேன், 5 மணி ஜெபத்துக்கு நீங்க எல்லாம் எழும்பி காலையில ஜெபம் பண்றதுக்காக வந்துட்டீங்க. ஆனா நீங்க 5 மணி ஜெபத்துக்கு வீட்டுக்குள்ள இருந்து எழும்பி வந்துட்டீங்கன்றதுக்காக உங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு போன உடனே காஃபி ரெடியா இருக்கும்னு நினைக்காதீங்க. அங்க வீட்டுல இருக்கிற நபர்கள் தூங்கி கொண்டுதான் இருப்பாங்க. உடனே நீங்க இவ்வளோ சத்தியத்தை கேட்டு இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு வீட்டுல போய் சண்டை போட்டீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை. உங்க நேசமும் அவங்க நேசமும் அது உங்க வேலை, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. நீங்க தான் அதுல கவனமா இருக்கணுமே தவிர, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனா அவங்கள வச்சு நம்ம கோவப்படுறது ரொம்ப ராங். என்னுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மறக்கவே முடியாது. இந்த திருச்சபை கட்டுவதற்காக முயற்சி எடுத்து அதற்காக எல்லா வேலையும் அப்படின்னா அங்கிருந்து ஷிப் பண்ணும் போதே அங்கே வச்சே இந்த சர்ச்சினுடைய இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணி பெருசு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஷெட்டை போடுறதுக்காக அந்த டிசைன் எல்லாம் அங்கேயே பண்ணிட்டோம். பழைய சர்ச்சில் வச்சு அந்த தூணு, அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே இங்கேருந்து அளவெடுத்து அங்கேருந்து வந்து என்ன அப்படின்னா ஒரு 10-15 நாளைக்குள்ள எவ்வளவு சீக்கிரமா அந்த ஷெட்டை போட்டு முடிச்சு உள்ள வந்துடுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு சேஃப்டி. அதனால ஃபர்ஸ்டே உட்காந்து பிளான் பண்ணி அதற்காக அளந்து அதற்கான ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி ஒரு நாள் திருச்சபையில் அனௌன்ஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி வர்ற திங்கக்கிழமை நாளைக்கு நம்ம அந்த சர்ச்சில் தூண் நட்டுறோம், எல்லாருமே வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், இன்னைக்கு சர்ச்சு முடிச்சிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சர்ச்சு முடிச்சுட்டு பார்த்தா நிறைய பேர் வந்தாங்க. அவங்க அந்த கிளீன் பண்ணுற ஒர்க்கு கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சாங்க. அப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், யாரோ ஒரு 4 பேர் 5 பேர் காலையில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 தூண், 100 அடி நீளத்துக்கு அந்த ஷெட்டை போட்டோம். 18 தூண். இந்த 18 தூணை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா ஒரு 4 நாளையில் அது காஞ்சிரும். ஒரு வாரத்துக்குள்ள அந்த ட்ரெஸ்ஸை மேலே ஏற்றிடலாம். அந்த ட்ரெஸ்ஸை மேலே ஏற்றிட்டோம்னா நம்ம மடமடன்னு அந்த சீட்டை போட்டு உள்ளுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு அவ்வளவு ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக பயங்கரமாக சொல்லிட்டேன். ஆனால் எல்லா ஜனங்களும் ஞாயிற்றுக்கிழமை சரி சரி சரின்னு கேட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்குறோம் அந்த தூணெல்லாம் அளவு வைக்கிற திருச்சபையினுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் வந்துட்டார். எல்லாம் நூல் கட்டியாச்சு. நூல் கட்டிட்டு அது வரைக்கும் எதிர்பார்க்கிறோம், யாருமே வரல. இப்போ இன்னைக்கு தூணை நிப்பாட்டியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு நாள் தாண்டிருச்சு அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல.
அவர் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ண, சரி நீங்கள் பார்த்துக்குங்க, இல்லைன்னா நாளைக்காவது காங்கிரீட் போட்டுடலான்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ரிஸ்க்கு, ஒரு ஆள் 2 பேராலலாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு, நான் கிளம்புறேன், போயிட்டு வந்துடுறேன், சைட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு அவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்போ அசிஸ்டன்ட் பாஸ்டராக பாஸ்டர் சுஜித் அவங்க என் கூட இருந்தாங்க, உடன் ஊழியரா. அவன் நான் வளர்த்துன பையன்தான். சரி என்னடா பண்ணலாம், என்னடா செய்யலாம் அப்படின்னு, இறங்கிடலாமாடா ஃபீல்டில், செஞ்சிடலாமாடா அப்படின்னு கேட்ட உடனே, சரி பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி, உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே கிட்டத்தட்ட 18 தூண், ஒரு தூண் நட்டுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி பக்கத்தில் ஒன்றுக்கு ஒன்று சைஸில் ஒரு 3 அடி 4 அடி ஆழத்தில் அந்த காங்கிரீட்டை போடணும். 18 தூணுக்கும் நாங்கள் 2 பேர் காங்கிரீட்டை கலக்கி 18 தூணை அன்னைக்கு நிப்பாட்டிட்டோம். காலையில் ஆரம்பித்த வேலை நைட்டு கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் போயிருச்சு. 2 பேருடைய குறுக்குமே நானும் பாதி குறுக்கில் இப்படி தான் போக வேண்டியது இருந்துச்சு, அவனும் அப்படிதான். 2 பேருடைய முதுகும் வளைஞ்சு, ஆனால் அன்னைக்கு போட்டு முடிச்சிட்டோம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஒர்க் பண்ற எல்லாரும் என்ன எப்படி பண்ணீங்க, எப்படி சாத்தியம், முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா நான் இன்றைக்கு கூட இந்த பலிபீடத்திலிருந்து நம்புறேன், இந்த ஊழியத்துல எத்தனையோ விச நான் தனிமையா விடப்பட்டிருக்கிறேன். ஒரு டைம் அல்ல, 2 டைம் அல்ல. வர்றேன்னு வாக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் மறந்திருப்பாங்க. அவங்க பேர்ல நான் தப்பா சொல்லல, ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். நெருக்கமானவங்க, அந்த ஊழியத்திலேயே இருக்கிறவங்க, அவங்க கூட நிறைய பேர் அந்த கரெக்டான நேரத்தில் ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய நேரத்தில் இல்ல வர முடியல, இன்ஃபர்மேஷன் அது சொல்லி கூட வராமல்லாம் இருக்கல, திடீர்னு வரல. அவங்க எல்லாத்தையும் செய்வாங்கன்னு அப்படி நம்பிட்டு இருப்போம், ஆனா அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், யாரோ ஒருத்தர் வரல அப்படின்றதற்காக அந்த ஊழியத்தை ஒரு நாள் கூட நான் நிறுத்தினதே இல்லைங்க, நிறுத்தினதே இல்லை. அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் மனசுல என்ன நினைப்பேன் அப்படின்னா, தரிசனம் எனக்கு தந்தது, ஊழியம் கர்த்தர் எனக்கு தந்தது, திறப்புல நிக்க வேண்டியவன் நான். இந்த ஊழியத்தை குறித்து எனக்கு தான் பாரம் இருக்குமே தவிர, என் குடும்பத்திலேயோ என் சொந்தத்திலேயோ என் ஜனங்களுக்கோ அவங்களுக்கு பாரம் வரும், 2வது பாரம் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர, நான் தான் அதில் நிற்கணும், நான் தான் அதில் நிற்கணும். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு சோர்ந்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க மாடு மாதிரி உழைப்பாங்க, இவங்க பயங்கரமா உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்காக தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு உணர்வே இருக்காது, ஒரு ஃபீலே இருக்காது. சில நேரத்தில் நிறைய பேருக்கு வெறுப்பே வந்துருது. இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு வெறுப்பே வந்திருக்கலாம். போங்க பாஸ்டர், இவங்களுக்காக என்ன பாஸ்டர் ஜெபம் பண்றது, இவங்களுக்காக எதுக்கு பாஸ்டர் ஆள்றது, என்ன ஒரு உணர்வுமே இல்லை, அவங்களுக்கு ஒரு உணர்வுமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை அன்பாய் கேட்கிறேன், அது அவங்களுக்கு கொடுத்த ஊழியம் இல்லை, அது உங்களுக்கு கொடுத்த ஊழியம், அது உங்களுக்கு கொடுத்த ஊழியம், அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள டீல். அந்த 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 தரிசனத்துக்குள்ள, அந்த ஜெபத்துக்குள்ள 3வது ஒரு பர்சன், 3வது ஒரு நபர் வந்து ஹெல்ப் பண்ண சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சின்னு சொல்லுங்க. உங்களோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணா சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னுங்க. ஆனா அவங்க வரலன்றதற்காக, அவங்க இல்லைன்றதற்காக நீங்க தயவு செய்து கோவப்பட்டு நீங்க உங்களுடைய ஊழியத்தை தயவு செய்து அற்பமா நினைச்சு விட்டுறாதீங்க, மன வருத்தப்படாதீங்க, சோர்ந்தும் போகாதீங்க.
ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கார், உங்களை நம்பி இருக்கார். ஒரு விசை திருச்சபையில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஒன்று வச்சிருக்கு. அன்னைக்கெல்லாம் நோட்டீஸ் அடிக்கணும். அந்த நோட்டீஸ் அடிக்கிறதுக்காக, அந்த நோட்டீஸ் டிசைன் பண்ணுறதற்காக ஒரு ஊழியர், அவரும் சும்மா சும்மா பார்ட் டைமாக ஊழியம் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு அந்த டிசைன் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவருக்கு ஊழியத்தில் எத்தனையோ உதவிகளை நான் செஞ்சுருக்கிறேன். அவருடைய ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணி அவரை கொஞ்சம் ஊழியம் செய்ய வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர்கிட்ட ஒரு நாளைக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, இந்த மாதிரி நாளைக்கு பிரதர் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க, இந்த டிசைனை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் கன்வென்ஷனுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, இந்த சண்டேவே அந்த நோட்டீஸை கொடுத்தா தான் அது யூஸு, சண்டே தான் ஜனங்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸை அடித்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பிரதர் வாங்க பிரதர், நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் வாங்க அப்படின்ட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, 9 மணிக்கு ஆஃபீஸ் போனேன். போயிட்டு ஃபோன் பண்ணேன், வரல. 11 மணிக்கு வரேன்னாரு. 11 மணி வரைக்கும் அங்கே இருந்தேன், ஃபோன் பண்ணேன், வரல. திருப்ப 2 மணிக்கு சாப்பிட்டு வரேன்னாரு. 2 மணிக்கு நானும் போய் சாப்பிட்டு வந்தேன், அப்பவும் வரல. அப்புறம் 4 மணிக்கு வரேன்னாரு, 4 மணிக்கும் வரல. சாயந்தரத்தில் ஒரு 6 மணி வரைக்கும் அவருடைய ஆஃபீஸில் ஒரே ஒரு நோட்டீஸுடைய டிசைனுக்காக காத்திருந்து 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 கடைசியில் அவர் வரவே இல்லைங்க. மனசு உடஞ்சிட்டேன். அவ்வளோதான். அன்னைக்கு டிசைன் பண்ணல அப்படின்னா அடுத்த நாள் பிரிண்டிங் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கொடுக்க முடியாது. அந்த கன்வென்ஷனுக்கு நோட்டீஸே அடிக்க முடியல என்னால். ஏன்னா இவர் என்னை ஏமாத்திட்டார். அந்த நோட்டீஸ் இல்லாமல் அனௌன்ஸ் மட்டும்தான் பண்ணினேன். ஆனாலும் ஜெபம் பண்ணேன், நோட்டீஸ் கொடுக்க முடியலப்பா, ஜனங்களை கொண்டு வர்றது நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். அன்னைக்கு அந்த டிசைனிங் ஆஃபீஸில் உட்கார்ந்து கண்ணில் நிறைஞ்சிருச்சு. எசப்பா பார்த்து ஒன்று கேட்டேன், ஆண்டவரே இந்த மாதிரி இந்த ஊழியத்திற்காக இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா, ஒன்று பண்ணுங்க, இந்த டிசைன் பண்றதை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இந்த டைமை நான் வேற ஏதாவது ஊழியத்துக்கு செலவழிப்பேன்ப்பா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அப்படியே ஏமாந்து போறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2-3 நாளைக்குள்ள ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அந்த கம்ப்யூட்டரில் ரெடி பண்ணி அந்த டிசைனை வந்து நான் வந்து ஆரம்பித்தேன். சரி கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். உட்கார்ந்தேன், ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 2 months 2 மாசத்துக்குள்ள நம்ம சர்ச்சினுடைய மொத்த டிசைனையும் நானே பண்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து டெவலப் பண்ணிட்டார். இன்றைக்கு கூட கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு சொல்றேன், யூடியூப்ல போடுற தம்ப்நெயில் முதற்கொண்டு பண்ற வாக்குத்தத்தம் முதற் நம்மளால பண்ண முடியாதுன்றத ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட கொடுத்து பண்றனே தவிர மற்றது எல்லாத்தையுமே நம்ம திருச்சபையில பண்ற அத்தனை டிசைனுமே வந்து வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ள 5 minutesக்குள்ள நானே அதை உட்கார வச்சு பண்ணி நீட் பண்ணி கையில் கொடுத்துருவேன். தாண்டா தாண்டா. எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியாது, படிப்பறிவு சுத்தமா இல்லை, இங்கிலீஷ் நாலேஜ் சுத்தமா இல்லை. ஆனா எப்படி ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்தாருன்னே தெரியல. நான் நம்புறேன் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சேன் பாருங்க, அந்த ஜெபம் தாங்க இந்த ஊழியத்தை என் கையில தான் நான் கொடுத்திருக்கேன். ஆண்டவரே இன்னொருத்தரை டிபெண்ட் பண்றதற்கு எனக்கு பிடிக்கல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஊழியத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருவாரா, எதையுமே டிபெண்ட் பண்ண விட மாட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல. சில விஷயத்த ஆண்டவர் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே 100% ஊழியத்தில் இருக்கிற மொத்தத்தையும் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அப்படி கற்றுக் கொடுத்தா நம்ம யாரையுமே இது பண்ணணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். யாருமே வேணாப்பா நானே பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ற வந்துடும். அதனால சிலதை வந்து சிலத காரியத்தை சிலர்கிட்ட டிபெண்ட் பண்ற அளவுக்கு தான் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்க. ஏன் அப்படின்னா அது தீமைக்கு இல்லை, நன்மைக்கு தான்.
இல்ல அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் போது எல்லா பொறுப்பையும் அவரே எடுத்துட்டு எனக்கு யாருமே வேணாம்னா அவரே ஊழியம் செஞ்சிருக்கலாமே. ஆனா 12 பேரை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து நீங்க இதை செய்யணுன்றதுக்காக தான் கர்த்தர் நடத்துறாரு. அதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதே நேரத்துல யாராவது ஒருத்தர் உங்க மனசை உடைக்கும் போது, நான் பெரிய ஊழியம் தான் செய்றீங்க, உலகத்துல இருக்கிற யாருமே ஊழியம் செய்யலையா? பெருசா ஜெபம் பண்ணி ஏன் யாருமே ஜெபம் பண்ணலையா? பெருசா பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிற ஏன் யாருமே உலகத்துல இருக்கிறவங்க பைபிள் வாசிக்கலையா? அப்படின்னு உங்க மனசை உடைக்கிறது மாதிரி பேசும்போது நிறைய பிள்ளைகள் சோர்ந்து போயிடுறாங்க. நான் இனி என்னத்த இல்ல 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 இல்ல, ஊழியம் அவங்களுடையது இல்லை, தரிசனம் அவங்களுடையதல்ல, தரிசனமும் ஊழியமும் கர்த்தர் உங்களுக்கு தந்தது, உங்களுக்கு தந்தது. ஒரு சம்பவம் இல்ல, ஆண்டவருடைய பிள்ளையை என்னை காயப்படுத்துறது பல சம்பவம், பல சம்பவம். பைபிள் காலேஜில் 3rd இயர் படிக்கும் போது அங்க இருக்கிற சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு என்ன ஒரு டைரக்டரா என்ன சொன்னாங்க, வச்சாங்க. நான் டைரக்டரா இருந்து அந்த அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை எல்லாம் நடத்துறேன். எனக்கு சுத்தமா டான்ஸ் வராது, சுட்டு போட்டா கூட வராது, என்ன பண்ணாலும் டான்ஸ் வராது, என்னமோ அப்படி. அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் டான்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அங்க இருக்கிற 30 ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் தான் டைரக்டரா இருக்கனால நான் தான் அவங்களுக்கு பாட்டு ஆக்ஷன் சொல்லி கொடுக்கணும். எனக்கு டான்ஸே வராது. பைபிள் காலேஜ்லயே ஒரே ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல டான்ஸ் வரும், நிறைய ஸ்டெப்பு புதுசு புதுசா போடுவார். ஆனா அவர்கிட்ட போய் கெஞ்சுவேன், டேய் ஒரே ஒரு பாட்டுக்கு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துட்றா, ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துட்றா. அவனா என்ன நினைப்பானோ தெரியல, பள்ளி வாங்குவான் பாருங்க. சரி எனக்கு கொஞ்சம் துணி இருக்கு, நீ சோப் போடுறியா, நீ துணியை துவைச்சிடுறியா அப்படின்னு கேட்பான். துவைச்சிட்றான்டா, அதெல்லாம் துவைக்கணும் பரவாயில்லையா, அயன் பண்ண வேண்டியது சட்டை அயன் பண்றியா, அயன் பண்ணி கொடுத்துட்றான்டா. உண்மையிலே சொல்றேன், அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்துக்கு அப்படின்னு சொன்னா, ஊழியத்தை செய்யணும்னு சொன்னா எவ்வளவு தாழ்ந்து போகணுமோ அவ்வளவு வரைக்கும் இறங்கி போயிடும். இன்று வரைக்கும் கர்த்தர் சமூகத்திலிருந்து சொல்றேன், மற்ற மாதிரி ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார், மரியாதை கொடுத்திருக்கிறார், ஜனங்களை கொடுத்திருக்கிறார், பொருட்களை கொடுத்திருக்கிறார். ஆனா ஊழியத்துக்குன்னு அந்த ஊழியம் நடக்கணும், அந்த ஊழியத்தை அந்த இடத்துல செய்யணும். சோ அந்த நபர் தேவைப்படுறாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஏதாவது நம்மளை பழி வாங்குறது மாதிரி பேசினா கூட தர மட்டும் இறங்கணும்னா கூட இறங்கிடுவேன். எனக்கு தேவை, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம், அதுக்காக இறங்கி போறது தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நான் இறங்கி போகிற நபருக்கு என்ன வரப்போ என்ன நடக்குது அதெல்லாம் கர்த்தர் அவருக்கு உள்ளது, அவருக்கும் கர்த்தருக்கும் உள்ளது, அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனா அந்த ஊழியம் நடக்கணும்ப்பா, ஊழியம் நடக்கிறதுக்காக நீ வாப்பா, கர்த்தர் யாரை கொண்டும் செய்வார், ஆனா இப்ப முடியணும். அதனால இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல என் கூட இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை கண்டிப்பா அறிஞ்சு வச்சிருக்கணும். மறந்துடாதீங்க, இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் அப்படி இருக்காங்கன்றதற்காக நீங்க உங்க ஊழியத்தை விட்டுறாதீங்க, நீங்க உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க, நீங்க உங்க வேத வசனத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்கு கோபம் வரக்கூடாது, அவங்கள பார்த்தோன்னு உங்களுக்கு எரிச்சல் வரக்கூடாது, அவங்கள பார்த்தோன்னா சண்டை போட்டுறக்கூடாது. அது அவர்களுடைய ஊழியம் அல்ல, அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. சோ நீங்க முழங்கால நின்றுதான் ஆகணும். நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அவங்க வருவாங்க வரமாட்டாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? பாஸ்டர் உண்மை பாஸ்டர், நான் நொந்து போயிட்டேன் பாஸ்டர், உடஞ்சு போயிட்டேன் பாஸ்டர். இத்தனைக்கும் நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா என் மனைவி என் கணவனார் எப்போ ரட்சிக்கப்பட்ட ஆள், ஊழியம் செஞ்ச ஆள் பாஸ்டர். என் மனைவி ஊழியம் எல்லாம் பண்ணிருக்கா, ஆனா இன்னைக்கு அவன் பின்னாடி போயிட்டான், ஜெபம் பண்றதே இல்லை, விசுவாசமே இல்லை. நான் நேற்றுக்கு வந்தவன் இவ்வளவு விசுவாசமா இருக்கிறேன், என்ன பாஸ்டர் இப்படி? விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. நீங்க ஆண்டவரை நேசித்த நேசத்துக்கும் அவங்க நேச நேசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா.